பசி, அதனால் மாம்பழம். ஆசி ஆசி அது சுற்றும் நீங்கள் சென்டரில் வச்சு டான்ஸ் ஆடணும். பாருங்கள் வியூவை. மீன் எடுத்தப்போ டிக்கு டிக்கு டிக்குன்னு 2 ஃப்ரை மீன்ஸ் டென்ட் எடுத்து நாங்கள் பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா 2500 பர் பர்சன் ஒரு கப்பல் தூண்டியில் போட்டு வெயிட்டிங். வெஜிடேபிள் புலாவுக்கு ஸ்டே பண்ணுற டென்ட்டு. டீ மலைகள். இப்போ இடுக்கி போயிட்டுருக்கேன். இடுக்கி போய் அங்கேருந்து மூணார் போகிறது தான் பிளானு. இடுக்கியில் ஒரு டேம் பார்க்கலான்னு. இடுக்கி போகிற வழியில் என்னென்ன பிளேசஸ் கிடைக்கும் பார்க்குறோம். எதுவுமே இல்லை, ஆக்சுவலி பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. வெறும் ஹில் ஸ்டேஷன்னு அந்த இடுக்கி ஒன்று இது, அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவும் இல்லை. அதை தாண்டி மூணார் சுற்றி இடம் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணலாம். அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இடுக்கி டேம். இடுக்கி டேமுக்கு வந்தோம். இடுக்கி டேமுக்கு வந்தால் இடிச்சிட்டு போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாது இடுக்கி டேமுக்கு. பாருங்க, இது தான் இடுக்கி டேமு. ஸோ ஓகே, இடுக்கி டேம் இல்லை, நான் கீழே போயிட்டு அப்படியே இடுக்கி டேமோட அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரோட்டில் போகும்போது அப்படியே போயிட்டு அப்படியே காமிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் மூணாருக்கு போய்ட்றோம் டைரெக்டாக. நான் என்னமோ நினச்சேன் இடுக்கி டேமுக்கு போகலான்னு. எப்படி பண்ணுறானுங்க, ஏதோ ஜீப் வருது, கேட்கலாம். जीप वर्दे हाँ नीचे से देख सकते हैं ना. हाँ ஓகே மக்களே, ஒன்றும் இல்லை, கீழே போய் தான் பார்க்கணுமா. இது க்ளோஸாக, காலங்காலமாக க்ளோஸாக. இது நம்மளுக்கு தெரியாதே, நாங்கள் ஃபஸ்ட் டைம் தானே வந்திருக்கோம் இடுக்கிக்கு, சரிங்களா? சரி சல் நீச்சே சல் டேக் அந்த மாதிரி சொன்னாங்க. போ கீழே போய் பார்க்குறேன், சரிங்களா? வாங்க. சரி மக்களே, இப்போ ஏதோ போட்டிங் இடமா ஏதோ இருக்குது, தண்ணி இடம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜீப்பாக நிறுத்த வச்சுருக்காங்க. பஸ்ஸாக நிற்குது. என்னதான் இருக்கு போய் பார்க்கலாம். பசி, அதனால் மாம்பழம். மாம்பழத்தை அப்படியே ஆட்டியை போட்டுட்டோம். ஆட்டியை போடல, வாங்கினது தான், வரும்போது வாங்கினோம். டியூ வேலி போட்டிங் சென்டர். வந்திருக்கோம், உள்ளே இருக்குது பாருங்கள். இங்கே ஃபிஷ்ஷு ஸ்பா, ஃபிஷ்ஷு ஸ்பா. இந்த சைடு பசங்க இருக்கிறதுக்கு இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பட்டு நாங்கள் போட்டிங்கெல்லாம் ஒன்றும் போகிறதில்ல, அப்படியே தான் வர்றோம். பார்த்துட்டு போகலான்னு தான் நிறுத்த வச்சோம், அவ்வளோதான். 360 ரீல்ஸ் பாயிண்ட்டா, 360 ரீல்ஸ் பாயிண்ட்டா இது. இதோ இங்கே பாருங்கள், ரீல்ஸ் பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. அது சுற்றும் நீங்கள் சென்டரில் வச்சு டான்ஸ் ஆடணும், அவ்வளோதான். போட்டில் போகலாமா? வேணாம், வேஸ்ட்டுன்னா ஒன்றும் இருக்காது. வேணா போகலாம். ஓகே மக்கள், நீங்கள் பாருங்கள். இல்லை அப்படியே அங்கே தான் வாங்கணுமா? இதுதான் போட்டிங். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு என்ட்ரி? 20. ஓகே, 20 ரூபா என்ட்ரி சார்ஜ். இல்லை உள்ளே வந்தோன்னே 20 ரூபா, ஜஸ்ட்டு 20 ருபீஸ் ஃபார் என்ட்ரி சார்ஜஸ். நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இங்கே உட்காந்துன்னு இந்த வெயிலில் நெல்லில் உட்காந்துன்னு இதோ இந்த லேக் சைடு
இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் மூணார். இப்போ டப்புன்னு எடுத்தோமா போனோமா. மூணாருக்கு போய் எப்படி இருந்தாலும் வெயில் சுளீர் நடிச்சிட்ருக்கு. அதனால் கொஞ்ச நேரம் கார்லேயே தூங்கி ஃபைடு, தென் சுற்றி ஃபைடு. சரி மக்களே, மூணாருக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள் வியூவை. ஓகே வந்தாச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு எங்கே ஸ்டே, எப்படி போக போகுது, என்ன கதை எதுவுமே தெரியல. தெரிச்சு நேற்று மாதிரியே இன்றைக்கி ஏதாவது மேஜிக் நடக்கலாம், அதே மாதிரி நாங்கள் நடத்துகிறோம். சரிங்களா? சரி, நேற்று மாதிரி எங்கேயாவது டென்ட்டு போடுறதுனா டென்ட்டே இல்லைன்னா எங்கேயாவது போய் கேட்டு கேம்பிங் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே வந்து வியூவை பார்த்துட்டாங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். அதனால் சரி வேணான்ட்டு எனக்கு தூக்கம் வேணும். ஸோ கொஞ்ச நேரம் தூங்கலான்னு வந்திருக்கேன். ஓகே மக்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இறங்கியிருக்கானுங்கப்பா இந்த வழியாக. அதுவும் அங்கே தான் அங்கே இறங்கி அப்படி உள்ள போயிருக்காங்களா? ஆமாம், போகலாமா? போகலாம். வந்திருக்கோமா? இங்கே பாருங்கள், போட்டிங் கூட இருக்குப்பா. அங்கே பாருப்பா, போட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வேறு. போகலாமா? அவளே வர்றது வந்தாச்சு இன்றைக்கி. ஏன்னா இது மூணார் வரைக்கும் வந்து முகம் வாங்கக்கூடாது. அதனால் என்னென்ன பிளேஸ் இருக்குது அடித்து பிடிச்சி இருக்குதா நிறுத்திட்டு ஏறி போய் பார்க்க போகிறோம். இப்போது அவ்வளோதான். மேலேருந்து கீழே இறங்கி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. போய் அவங்க கூட பேசிட்டு அப்படியே மீன் கிடைக்குதா கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா அப்படியே மீன் எடுத்த போய் டிக்கு டிக்கு டிக்குன்னு 2 ஃப்ரை நம்ம கார்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு. இடம் இருக்குது, இடம் இருக்கின்றது. இருக்க நீ கூட்டிட்டு போய் அதே மாதிரி தான். இது தேனி காத்தோட தேனை தெரிச்ச தேனாக ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் தான்டா. பார்த்து ஏய் ஸ்லோ பரப்பரான்னு. ஓகே பாருங்க மக்களே, எவ்வளோ பெருசு தெரியுமா இது? ஃபோனில் அதில் என்கிட்ட இருக்குது. செம பிளேஸுப்பா, ஐஸ் சூப்பராக இருக்குது இடம். எல்லோரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ அங்கே போட்டிங்க யோகா, எந்த மீன் கிடைக்கும்? இங்கே அண்ணா கட்லர் ரோகா. அதுதான் இங்கே பார்த்துங்க, குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் இருக்கா உள்ள? ஓகே சின்னத்தா மக்கள். ரோவு இது. ரோவு. மாவு தானா நீங்களும்? என்ன மாவுண்ணா இது? எப்படி பண்ணுறது? அவ்வளோதான். குட்டி குட்டியாக தான் கிடச்சிருக்கு, பெருசாக ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் ரோ ஃபிஷ் தான் இருக்குது. உங்களுக்கு கட்சிச்சா மீன்? இது விற்கிற மாதிரி இருக்கே. இது கோல்டு கலராக இருக்குது ரோவு. குளத்தில் போடுறது. ஆமாம், ரோவுலேயே கோல்டு. பெருசு கச்சிச்சுன்னா ஃப்ரை சேலு. சின்னதாக ஏதோ பெருசாக ஒன்றும் மாட்டல. பெருசாக எதுவும் மாட்டல. மாட்டிருக்கு அங்கே அவங்கக்கிட்ட மாட்டிருக்கு 1-2. அவ்வளோதான், அதை விட வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பிளேஸு மட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக இப்போ மழை வந்துச்சு, டேம் தண்ணி மேலேருந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து அருவியாக கொட்டும். இந்த சைட்லேருந்து அருவியாக கொட்டும், இங்கேருந்து வரும் தண்ணி. ஆக்சுவலி ஃபுல்லு அங்கே வரைக்கும், இங்கே பாருங்கள் மேலே கை மிக்கிறோம், அங்கே வரைக்கும் தண்ணி நிற்குமா.
மேலே வரைக்கும். ஓகே பாருங்கள், நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி போனேன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல தான் போட்டிங் அங்கே இருக்குது பாருங்கள். போட்டிங் அங்கே தான் போட்டிங் இருக்கும். சரியா? ஆனால் வேஸ்ட்டு போட்டிங்கு, அங்கே ஒன்றும் இல்லை போட்டிங்கில். அதனால் நாங்கள் என்ன வச்சோம், போட்டிங் எல்லாம் தேவையில்லை, சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு மாதிரி வந்துட்டோம். ஏன்னா போட்டிங்கில் ஒன்றும் இருக்காது, வேஸ்ட் தான். நீயும் கூப்பிட்டு போய் 2 ரவுண்ட் அடிப்பான், குசு குசு குசுன்னு அடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துடுவான். சரியா? நான் போய் போர் அடிச்சிச்சு. அதனால் போட்டிங் தேவையில்லை நம்மளுக்கு தேவை. சரி, இறங்கி கீழே வந்து பார்க்குறோம். நம்மக்கிட்டே இருக்குது தூண்டிலலாம், எத்தனை வந்து போடலாமா, அந்த மாதிரி விட மாட்டாங்க. நாங்களும் போடலாமா யோகா? என்கிட்ட இருக்க? நான் வச்சுருக்கேன். மாட்டுச்சு, குட்டியாக மாட்டுச்சு. இல்லை, அண்ணன் சொன்னார் அங்கேருந்து, நம்ம பசங்க தாங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, போய் பாருங்க. தண்ணி மேலே வந்துச்சுன்னா எங்கே போய் பிடிப்பீங்கண்ணா? அப்போது மாட்டுமா? அப்போ பெருசாக மாட்டுமா? ஆனால் ஆழமாக விடுவீங்க கீழே. அப்படி. ஃபுல்லாக ரொம்பனா அங்கே வரைக்கும் ரொம்ப இல்லை, மேலே வரைக்கும். பெரிய தூண்டியை போடலான்னு பார்க்குறேன்டா மறுபடியும். பெரிய தூண்டி இதே வேறு. நானும் இங்கே இருந்த அண்ணங்கிட்ட கேட்டு, இங்கே பாருங்க, தூண்டியில் போட்டு வெயிட்டிங் மாட்டுச்சுன்னா மட்டும் இன்றைக்கி எவ்வளோ ஃபிஷ்ஷே. ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்குது வீடியோவில், என் வீடியோவில். ஓகே மக்களே, டைம் ஆகிடுச்சு. ஸோ கிளம்புற டைமு. ஏன்னா இவ்வளோ நேரம் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் மீன் பிடிக்க, ஒன்றும் மாட்டல. அவருக்கெல்லாம் மாட்டுச்சு சின்னது. நாங்கள் இவ்வளோ பெரிய அண்டாவை ஒரு இதாக போட்டு மாவு போட்டு ஸ்பெஷல் மாவு பண்ணி வச்சுருப்பார் அவர், அதை குத்தாரு, அதை எடுத்து போட்டோம். ஒன்றுத்துக்கும் ஆகலை. ஸோ இனிமேல் இப்போ என்னென்னா இடத்த போய் ஹண்ட் பண்ணணும். நான் பிளேஸ் ஹண்டிங், எங்கே போய் இருக்கிறது நைட்டு, எங்கே சாப்பாடு பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். மூணாறு ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க இங்கே. அந்த படையப்பா ஆனை இருக்குது. அப்புறமா வேறு கரடிங்க அதிகமாக இருக்கான், ஸ்மெல்லுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே இருக்குது, சிறுத்தை, புலி, நெல்சன்னு எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை ஆச்சா. ஆனாலும் என்னென்னா மெயின் திங்கு இதுதான், கோல்டு, செம்ம கோல்டு ஆகிடுச்சு ஏரியா இப்போவே, சில்லுன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், கிளம்பி போய் இடத்த தேடி ஸ்டே ஆகிறது மட்டும்தான் இப்போ வேலை. ஓகேவா? நீங்களும் இப்படி வந்தீங்கன்னா இங்கே வாங்க, தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மீன் பிடிச்சிக்கலாம் ஜாலியாக. வாங்க, ஃபுல்லாக எல்லா பசங்க வந்திருக்காங்க காலேஜில் இருந்து. எல்லாம் தமிழ்காரங்க தான் நினைக்கிறேன். தமிழ்காரங்க எல்லாம் வேறு காலேஜ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க பசங்க. மக்களே, வண்டி பக்கத்தில் வந்துட்டோம், போய் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி கரெக்டாக ஒரு பார்க்கிங் கிடச்சிச்சுன்னா வண்டியில் தூங்கி இன்றைக்கி ஒரு சமாளிச்சிஃபிகேஷன் பண்ணிடலாம், அவ்வளோதான். நாளைக்கு அப்படியே இறங்குறோம், முடிச்சுட்டு இங்கே என்னென்ன இருக்குது முடிச்சுட்டு தேனி இறங்குறோம், அவ்வளோதான். சரியா? வண்டி வந்துடுச்சு. இங்கே லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலான்னு வந்துட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. என்ன
இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேர் யூடியூபர். ஓகே இது ஸ்பைசஸ் மக்களே, சோல் ஸ்பைசஸ். மூணார் ஹனி இருக்குது. நம்ம இது பற்ற வச்சு வைப்போம், என்ன சொல்கிறது இது அல்லப்பா பத்திக்குச்சி இல்லைப்பா அது இது பத்திக்குச்சியா? பத்திக்குச்சி எல்லாமே இவங்களோட ஓன் மேனுஃபேக்சர். இது என்ன இப்போ சோப்பு கூட இருக்குது ஓன் மேனுஃபேக்சர்ஸ். அப்புறம் அதான் நம்ம பாடி டச் ஆகாது. மூணார் கீ பஞ்ச் சோப் அவ்வளோ சாக்லேட் இருக்குது. நாங்கள் இப்போ சாக்லேட் எடுத்துன்னு போகலான்னா கரைஞ்சிரும். நாங்கள் மறுபடியும் இதுக்கு போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயிட் லாஸ் டீயா பாருங்கப்பா, வெயிட் லாஸ் டீ. எப்படி வெயிட் லாஸ் ஆகும் தெரியலையே, டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகாது, அந்த மாதிரி எதாவது இருக்கா? மேபி சோப். நெல்லூர் ட்ராவலர். ஓ பைக் ட்ராவல் பைக் கார் ஓகே இருக்கட்டும். பேர் ஆஷிக். தேங்க்யூ. யோ ஃப்ரம் ராமேஸ்வரம். பெங்களூர். ஓகே. பெங்களூர். இவர் பொள்ளாச்சி. நீங்கள் ட்ரிப்பா, ஃபேமிலி ட்ரிப்பா? ராமேஸ்வரம். ஓகே, நாங்கள் போகலாம். ஆக்சுவலி நாங்கள் அது போகலான்னு தான் இருந்தோம். ராமேஸ்வரம் போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் அப்படி தான். ஆக்சுவலி காரில் ட்ராவல் 22 days. தமிழ்நாடு எல்லாமே காரில். ஓகே. கேரளா முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே முடிச்சுட்டு இப்போ தமிழ்நாடு தேனி வெளியே கீழே தேனி மாவட்டம். வேறு என்ன பிளான்? தேனியிலேருந்து ரிட்டர்ன் இப்படி வரலாமா கன்னியாகுமரி வரலாமான்னு 2 மைல். எதுவுமே டிசிஷன் இல்லை. அங்கே போய் அங்கங்கே டிசிஷன் எடுப்போம். அப்படி ஃபுட்டு கூட கார்லேயே கிச்சன் இருக்குது, கார்லேயே பண்ணுறது, தூங்குறது கூட கார்லேயே. ஆமாம். அப்புறம் வண்டியிலே ரெடி பண்ணிடுறீங்க? ஆமாம், எல்லாமே அட்டாச். வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல ஆக்சுவலி, பட்டு ஒரு குக்கிங் அப்லோட் பண்ணியிருக்கல. இது ஒரு குக்கிங். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு 15 days ஆனால் பிறகு லடாக் கரெக்டாக இருக்கும். அந்த கிளைமேட் கரெக்டாக இருக்குன்ட்டு தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவளுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்படியா? பைக் எடுத்து நீங்கள் எப்படி இது கேம்ப் பண்ணீங்களா? சிந்து என்னோட ஐடி 3 ஐடி இருக்குது. 3 ஐடியுமே ஃபாலோ பண்ணிச்சு. இப்போ வரும். சரி. ஓகே ப்ரோ, ஃபைன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, உங்களை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்கு க்ரீமா? இதுதான் நீங்கள் ஒன்று வாங்கியிருக்கீங்களா? அது மாதிரி நானே வாங்கினேன். ஃபேஸ் சன்ஸ்க்ரீமா? நம்பர்ஸ் மெயின். தமிழா என்ன அறியும்? எப்படின்னா ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பையன் கிடச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு அந்த பையன் ஒரு நேரமாக பேசிகிட்டு இருந்தார். ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுங்கள, யாரே ஆகட்டும் வந்து பேசி உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோன்னா. அதே மாதிரி தான் இன்றைக்கி டே 7 கூட இன்றைக்கி ஒருத்தர் கிடச்சிருக்காரு. ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது தெரியுமா, பெரிய விஷயம். ஏன்னா அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெயின் இருக்கும், அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆக்சுவலி. சரி மக்களே, இந்த வாகம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நைட் இப்போ போய் எப்படி ஸ்டே ஆகுறது எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நான் போய் காரில் ஏறி கிளம்புறேன். ஓகே மக்களே, இப்போ 2வது இடத்துக்கிட்ட வந்து கேட்க போயிட்டுருக்கேன். நைட்டு கேம்பிங்க்கு பார்க்கலாம். இதுதான் அந்த பிளேஸு.
ட்ரிபிள் டீன்னு. சார் இங்கே நாங்கள் யூடியூபர் ஆச்சா. நைட்டு நாங்கள் வெளியவே டென்ட் போட்டு கேம்ப் பண்ணுறவங்க. பட் இங்கே ஆகாதுன்னால வெறும் கார் பார்க் பண்ணி தூங்கலாமா? இங்கே உள்ளே பண்ணக்கூடாது. உள்ளே இல்லை வெளியில் அவுட்டரில் வேணால் பண்ணிக்கலாம். அவுட்டரில் ஆனால் சேஃப்டி இருக்கா? ஒன்றும் பயப்படுறது ஒன்றும் ஆனவருன்றாங்க. அது இப்போ தற்காலிகம் ஒன்றும் தெரியல. மேனேஜர் யார் பார்த்துட்டு பார்த்தேன். ஆனால் இவர் அவர்கிட்ட கேட்டதான் சொல்லுவார். சரி சார். பிரதர் நெல்சன், பெங்களூர்லேருந்து வரேன். நான் யூடியூபர். நாங்கள் என்ன பண்ணுவோம், கார்லேயே ட்ராவல் பண்ணி கார்லேயே ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கார்லேயே தூங்குறது, இல்லை டென்ட்டு போட்டு தூங்குறது அந்த மாதிரி. ஸோ நான் இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தேன். அதனால இங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் இங்கே தூங்கலாமான்னு கேட்கலாம். வந்துட்டு அலௌட் இல்லை. அது இங்கே வந்துட்டு ஃப்ரீ பார்க்கிங் தான். நமக்கு இது ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும். நம்ம வந்துட்டு 4 மணி நேரம் தான் இங்கே பர்மிஷனு. பொதுவாக வந்துட்டு உங்களுக்கு சமைச்சோன்னா ஒன்றும் 8 மணி வரை இருந்துக்கலாம். அதை தாண்டி நமக்கு இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னா வந்துட்டு நம்மளோட ஹெட் ஆஃபீஸில் பர்மிஷன் ஆகும். அவங்க மேலே இருக்கிறவங்க பர்மிஷன் ஆகும். ஓகே மக்களே, நாங்கள் அவங்க இன்சார்ஜ் வந்தால் உடனே நாங்கள் பேசிவிட்டு கேட்டு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, என்னண்ணா இப்போது இங்கெல்லாம் கேமரா இருக்குமா, ப்ளஸ் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ப்ளஸ் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் எல்லாமே. அதனால் இது 100% தெரியாது எப்படி போகுதுன்னு, கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது. நேற்று மாதிரி அந்த பெட்ரோல் பங்க் உள்ளே போயிட்டு அங்கே கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்தா ஸ்டே பண்ணலாம், இல்லைன்னா மறுபடியும் சிட்டிக்குள்ளே போய் தேடணும். பார்க்கலாமே, தேடி பார்க்குறதுல என்ன இருக்குது. சார் நீங்கள் மேனேஜரா? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் யூடியூபரு. ஊருக்கு போய் எங்கள் ஃபுட் ப்ளாகிங் அந்த மாதிரி பண்ணிட்டு ட்ராவல்ஸ் பண்ணுறோம் கார்லேயே. ஓகே, யாருக்காட்ட கேட்டு அங்கேயே பார்க் பண்ணி அங்கேயே தூங்கணும். அந்த மாதிரி நான் இங்கே நைட்டு பார்க் பண்ணி தூங்கலாமா வண்டியிலன்னு கேட்குறதுக்கு. இல்லையா? ஓகே ஓகே. இது கம்பெனிக்குள்ளது. அலோடு இல்லை. ஓகே ஓகே சார், அதுதான் க்ளோஸ் பண்ணிடுவோம். பின்ன நீங்கள் யாருமே இருக்க மாட்டேன். சரி சரி சார், தேங்க்ஸ். சேஃப் இல்லை அப்படிங்களா? சரி சார், சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை யோகா, இங்கே சேஃப் இல்லைன்றாங்க. ஓகே ஓகே மக்களே, இங்கே சேஃப் இல்லைன்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது டவுட்டு. யோகா, நான் அங்கே இருக்கிறேன் கார்கிட்ட. ஓகேவா? இந்த இடத்துல கிடைக்கிறது டவுட்டு. ஸோ இது நம்மளுக்கு இங்கே இல்லைனா இப்போ என்ன பண்ணோன்னா சிட்டி உள்ளே போயிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பார்க்கலாம், சிட்டி உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ முடியுது. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கேம்ப் அங்கேயே போடலாம். மக்களே வந்துட்டோம். இப்போது இந்த இடத்துல தான் கேம்பிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் பார்த்தோம். அந்த பேர் வென்டோஸ் ஹோம் ஸ்டே. கேம்பிங்கு இதெல்லாம் இருக்குது. கேம்பிங் மீன்ஸ் டென்ட் எடுத்து நாங்கள் கேம்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ்ஸு. ஜஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கிறது இப்போ 400 ருபீஸ் வித்து. ஓகே ஓகே, குட் குட். கண்ணுக்கு ஜிம்முன்னு அடிக்குது. எஸ், எல்லாமே லொக்கேஷனில் நான் போடுறேன். இந்த இடம் எங்கே இருக்குது என்னென்னு பேரோடு நான் உங்களுக்கு லொக்கேஷனில் போடுறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி கேம்பிங் இதுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறது ஸ்விம்மிங் பூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க கேம்புக்கு. எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்டு மட்டும் இருக்காது. ஆச்சா, உங்கள் இஷ்டம். நீங்கள் ஃபுட் பண்ணுறதா நம்ம மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு நீங்களே பண்ணிக்கணும். நான் கால் பண்ணி பேசுனது உங்கள் ஓனரா? அவங்க எங்கே இருப்பாங்க? தான் கொடுக்க முடியும். ஓகே. சோலோவாக வந்தாலும் ப்ரைவசி அந்த மாதிரி இருக்காது. ஓகே ஓகே. இந்த மாதிரி. சரி, இது 3 பீப்புள்ஸ் டென்ட் இது. ஓகே, பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா செப்பரேட்டாகவும் கொடுப்பாங்க, சோலோவும் கொடுப்பாங்க. தட்ஸ் யுவர் விஷ். எந்த டேக் எடுக்கிறீங்க? நான் வெளியே போட்டுக்கிறீங்களா, அவங்க பர்சனலி போடுறீங்களா, இல்லைனா இந்த மாதிரி புக் பண்ணிக்கிறீங்களான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். பட் ஆமென்ஸ் இஸ் வெரி குட். ஓகே
கப்பு சோடு. இது எவ்வளோ வருது ப்ரைஸு? 2500 பர் பர்சன் ஒரு கப்பல்? கப்பல் ஓகே. 2500. குட். இந்த சைடு சூப்பராக இருக்குது. ஃபார் ஃபேமிலி ஃபங்க்ஷன், டிஜே பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி ஆர் என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டு உங்களுக்கு ஏன் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, நான் அதாவது நைட்டு தான், பட் ஆல்சோ நைட்டு பார்ட்டினா என்ன நைட்டு தானே எல்லாமே. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். நான் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். யூடியூப்பில் நான் எல்லாமே உங்களுக்கு லிங்காக கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? வெஜிடேபிள் பல்லாவுக்கு எல்லாமே ரெடி. பண்ணணும்னா கஷ்டம். ப்ளஸ்ஸு உள்ளே வைக்கிறதுக்கு இடம் வேணும். தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் ஊற்றுவோம்னா அது மாதிரி தான் நான் செஞ்சு. ஓகே மக்களே, குக்கிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட அங்கே போயிட்டு நம்மளுக்குன்னே ஒரு இடம் தரேன். இதுதான் டென்ட்டு போட்டிருக்க இடம். இது டென்ட்டு பார்த்தீங்களா? இங்கே தான் தூங்க போகிறோம். நம்ம டென்ட்டோட இடம், டென்ட் பிளேஸ், ஸ்டே பண்ணுற டென்ட்டு எல்லாம் ரெடி. ஃபுட் இஸ் ரெடி. சாப்பிட்டு உள்ளே தூங்க வேண்டியது தான். அதுதான் நம்ம வேலை. சரி, ஸோ கைஸ் சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். மறுபடியும் இன்றைக்கி டே 8 ஓட vlogging இன்றைக்கி இங்கே முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குது, ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த vlog இங்கே முடியுது.